கேளடி கண்மணி சிறுகதை எழுதியவர் பாக்கியலட்சுமி. நேற்று இரவு ஊற வைத்திருந்த பழைய சோற்றை பிசைந்து உண்ணும்போது மணி 9. அலுவலகம் கிளம்பும் நேரம் என்பதை உணர்ந்தவள் கடகடவென்று அந்த காட்டன் சேலையை உடுத்தி கொண்டு ஹேங்கரில் தொங்கிக் கொண்டிருந்த ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கொண்டு கிளம்பினாள். அவள் போகும் தூரம் சிறியது. ஆனால் வழி எங்கும் இருக்கும் சாலையில் குழிகளும் பள்ளங்களும் இருக்க அதில் மெதுவாக நடந்து செல்ல நேரம் எடுக்கும். என்ன செய்வது? சாலையை சீரமைக்க யாரிடம் மன்றாடினாலும் ஏது பயன்? அந்த சாலையில் அவள் நடந்து செல்லும்போது பல கடைகளை வேடிக்கை பார்ப்பதுண்டு. இட்லி கடை அக்காவின் மென்மையான குணமும் வெத்தலை விற்கும் ஆயாவின் கணீர் குரலும் அவளுக்கு மனதில் பதிந்த ஒன்று. அவளுக்கென்று ஒரு நிமிஷம். அவளுக்கு என்ன பெயர்? அவளுடைய பெயர் துளசி. லட்சணமான பெயர். பெயரில் மட்டுமல்ல, முகமும் லட்சணமே. அந்த சாலையில் பூத்திருக்கும் ரோஜா செடியில் இருக்கும் முள் போன்றது அவளுடைய வாழ்க்கை. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கென்று யாரும் இல்லை. அவளை வளர்த்த தம்பதியினரும் தற்போது இல்லை. அவர்கள் புண்ணியத்தில் பள்ளி படிப்பு முடித்து கொண்டாள். ஏதோ அவள் நுழைந்தாள் அந்த பிரம்மாண்ட நுழைவில். வந்துட்டியா துளசி? இதோ பின்பக்கம் துணி ஊற வச்சிருக்கேன், துவைச்சிடு என்றார் முதலாளி அம்மா. அவள் என்ன வேலைக்கு வந்திருக்கிறாள் என்பது ஓரளவு யூகம் செய்ய முடியும் என நினைக்கிறேன். அவளுடைய வாழ்க்கை மாறுமா தெரியாது. ஆனால் மாற்றும் முயற்சியில் மதியழகன் பலமுறை இறங்கி தோற்று போய்விட்டான். அவள் மட்டும் சரி என்று சொல்லிவிட்டால் அவளுக்கென்று ஒரு பெரிய குடும்பமே காத்திருக்கிறது, அவளை மருமகளாக ஏற்றுக்கொள்ள. ஆனால் முடிவென்னவோ அவள் கையில். கொஞ்சம் கேளடி கண்மணி. ஆனால் பிடிவாதம். ஆம், சுயமாக உழைத்து உண்ணும் பிடிவாதம் இருக்கும் வரை மதியழகன் அவன் வாழ்வில் வரப்போவதில்லை. பிடிவாதம் சில நேரங்களில் அழகுதான் என்றாலும் எல்லா சூழலுக்கும் பொருந்தாது. நன்றி.